வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்பாடு பற்றி ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். மதுரை சேலம் பொதுவாக சாப்பாட்டுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. சேலத்தில் வந்து குகை ஏரியாவில் குழம்பு தெரு அப்படின்னே ஒன்று இருக்குது. இங்கே வந்து எல்லா விதமான குழம்பும், அதாவது மார்னிங்க்கு, மத்தியானத்துக்கு, நைட்டுக்கு குழம்பு, பொரியல், ரசம் அது மட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க. வீட்டில் சாப்பாடு வச்சுட்டு வந்து இங்கே குழம்பு, ரசம் அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கேட்ரிங்கில் தான் நம்ம இருக்கோம். லக்ஷ்மி கேட்ரிங் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். நான் எல்லாமே கவர் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து இப்போ 11 o'clock பக்கம் ஆகுது, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 12க்குலாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பாருங்கள், இங்கே ரெடியாக கோலம்லாம் போட்டு இந்த ஸ்டூலில் தான் அவங்க சேல்ஸ். இங்கே யாரும் சாப்பிட்றதுக்குலாம் அவங்க பெருசாக அலோவ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே லேடிஸு வீட்டில் செய்கிற முறைப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப பிஸியாக இருக்காங்க டைம் ஆனதுனால. பொரியல் அந்த மாதிரி இவங்களே கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ரேவதி, இது எத்தனை வருஷமாக செஞ்சுட்ருக்கீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 12 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். வந்து சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் குருமா குழம்பு, அப்புறம் ரசம், அப்புறம் பொரியலில் ஒரு 3 விதமான பொரியல் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது இல்லாமல் பிரியாணி, சைவ பிரியாணி ஐட்டமும் இருக்குது. இவங்க வந்து ஃபுல்லாக சைவம் பண்ணுறாங்க. அசைவத்துக்குன்னு இருக்கிற கடையும் இருக்குது. பொரியலில் வந்து உருளைக்கிழங்கு, சுண்டல், கோவக்காய், இன்றைக்கி அதுதான் பண்ணியிருக்காங்க. சுண்டல் வேக வச்சு வச்சுருக்காங்க. சேனக்கிழங்கு வச்சுருக்கீங்க. ரோஸ்ட்டுக்கா? சில்லி, சேனக்கிழங்கு சில்லி போட போகிறாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கள். இது காளான் குழம்பு, காலிஃப்ளவர் கிரேவி. இது ரைஸுக்கா? சாப்பாடோடு சாப்பிட்ற மாதிரி. இது வத்த குழம்பு, சுக்கா மாதிரி. ஓகே, மீல் மேக்கரில் ஒரு சுக்கா மாதிரி பண்ணுறாங்க. அப்படியே ஒரு செமி இது மாதிரி ஒரு பொரியல் மாதிரி தொட்டுக்கலாம். இது வந்து இது சுண்டலுக்கு எல்லாம் தாளிச்சிட்டு இருக்கோம். மசாலா அது ரசம். அது ரசம். லக்ஷ்மி கேட்ரிங்கில் ரேவதியோட அம்மா வந்திருக்காங்க. இவங்க தான் இது ஃபுல்லாக இவங்க இன்சார்ஜில் தான் இது நடந்துகிட்ருக்கு. ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம பார்த்ததெல்லாம் கூட இப்போ மீல் மேக்கர் கறியெலாம் ரெடி பண்ணிட்டாங்க. தாளிப்புலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? கவிதா. 3 நேரமே மதியம் சாப்பாடு, குழம்பு வெரைட்டி. மதியானம் தான் நிறைய வெரைட்டிலாம் நிறையா இருக்கும். அதாவது ஐட்டம்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். மார்னிங் வந்து டிஃபன் ஐட்டம் 2 குழம்பு ஐட்டம், 2 இல்லை 3. ஈவினிங்கும் அதே மாதிரி 3 ஐட்டம் குழம்பு ஐட்டம், சப்பாத்தி, இட்லி, இந்த மாதிரி நைட்டு பணியாரம், இந்த மாதிரி வீட்டு உணவு மாதிரி இருக்கும். எல்லாமே சமைச்சு வீட்டில் சாப்பாடு வச்சுட்டா கூட குழம்பு ரசம், பொரியல் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். சாதம் மட்டும் வீட்டில் வச்சுட்டா மீதி எல்லாமே இங்கே வந்தால் வாங்கி. இது சேலத்தில் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இப்படி இருக்குது. இது ஏன் அப்படி? இங்கே மட்டும்தான், அது எங்களுக்கே தெரியல. இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் ஃபெசிலிஸ்ட். எல்லாமே ஒரு 10-15 கடை இருக்குது. இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3வது கடையாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வளர்ந்தது வந்து ஒரு 10 கடைக்கு மேலே வந்துருச்சு. எல்லாமே இந்த மாதிரி குழம்பு, சைவம் அசைவம் தனித்தனியாக இருக்குது. குழம்பு ரசம் மட்டும் சேல்ஸ் பண்ணுறீங்க. இந்த ஏரியாவில் அவ்வளோ சேல்ஸ் ஆகுதா? டெய்லி ஆகும். வீதிக்கு ஒவ்வொரு கடை இருக்குதுன்னு வைங்களேன். அவங்க எங்களுக்கு பிடிச்ச கடைக்கு எல்லாம் போய் பண்ணிக்குவாங்க, எல்லாம் வாங்கிக்குவாங்க. எந்தெந்த கடையில் அசைவம் தனியாக இருக்குது, சைவம் தனியாக இருக்குது. நம்மளது மேக்ஸிமம் சைவம் தான் பண்ணுறீங்க. இதெல்லாம் கப்பு ரசம் 10 ரூபா, பொரியல் 10 ரூபாயிலேருந்து எவ்வளோக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். குழம்பு ஐட்டம் ஒரு கப்பு 20 ரூபா, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு கப்புங்கிறது எத்தனை பேர் சாப்பிடலாம்? 2 பேர் மினிமம் சாப்பிட்லாம். மிஞ்சி போனால் 3 பேருமே சாப்பிட்லாம். விசேஷத்துங்களுக்கு, அனைத்து விசேஷத்துங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆர்டர் பேரில் எல்லாமே செஞ்சு தரோம். அதாவது கல்யாண விசேஷம், வளைகாப்பு விசேஷம், வெரைட்டி ரைஸு ஆர்டர் பேரில் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வீட்டில் எந்த அதாவது கெமிக்கல் எதுவும் கலக்காமல் நம்மளே பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்க கப் அளவுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கப் ரசம் 10 ரூபா, குழம்பு 20 ரூபாய்க்கு தராங்க. இந்த ஒரு கப்பில் வாங்கினா ஒரு 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வைக்கிறதுக்குள்ளேயே வாங்கிறதுக்கு வந்து ரெடியாக வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போயே வந்து வாங்கிறதுக்கு வந்து ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. ஒரு 12 o'clockலேருந்தே வாங்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஏரியாவில் ஒரு 10க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி கடைங்க இருக்குது. சைவம் அசைவம் எல்லாம் தனித்தனியாகவும் இருக்குது, கலந்ததும் இருக்குது. 10க்கும் மேற்பட்ட கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஏன் இந்த ஏரியாவில் மட்டும் இப்படி இருக்குதுன்னு தெரியல. ரொம்ப வருஷமாக இப்படி இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து லேடிஸ் வந்து வீட்டிலேருந்தே வந்து டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கிறதுனால 2 பேருமே ஒர்க் பண்ணுவாங்க. லேடிஸும் கூட வீட்லேயே கூட துண்டு முடி போடுறது, சாரீ முடி போடுறது, அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 300 ரூபா 400 ரூபா டெய்லி சம்பாரிச்சிருவாங்க அந்த துண்டு முடி போடுறது. அந்த டைமுக்கு அவங்களால சமைக்க முடியாது. அதனால் வீட்டில் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த குழம்பு, ரசம், பொரியல் அந்த மாதிரி எது வேணுமோ வாங்கிக்குவாங்க. அதனாலேயே வந்து இந்த ஏரியாவில் வந்து இது டெவலப் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிளாஸ்டிக் கவர்லாம் தடை பண்ணிட்டதுனால
இங்கேயே போர்டு போட்டிருக்காங்க பாத்திரம் கொண்டு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி. அதனால எல்லாருமே மோஸ்ட்லி பாத்திரம் கொண்டு வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நிச்சயம் சிம்பிளாக வீட்டோட சாப்பாடு வீட்டில் வச்சுட்டு குழம்பு ரசம் பொரியல் மட்டும் இங்கே கடையில் வாங்கிட்டு. எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? 20 to 25 பேர் சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக வீட்டில் முடியாத கஷ்டத்துக்கு இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறோம். இது எவ்வளோ ஆகுது உங்களுக்கு 20 பேருக்கு இதெல்லாம் வாங்கினீங்கன்னா? ஒரு 300ரூவாக்குள்ளே எங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ கடையில் எடுத்தாக்கா ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இது ஃபங்க்ஷன் வீட்டில் சின்னதாக பண்ணுறதுனால எங்களுக்கு தகுந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம். என் பேர் கார்த்திகேயன். பாருங்க, கார்த்திகேயன் அவங்க வீட்டில் ஒரு 20 பேருக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் சாப்பாடு வச்சுட்டு ஒரு 300 ரூபாய்க்கு குழம்பு ரசம் பொரியல்லாம் வாங்கிட்டு போய் அது 300 ரூபாய்க்கு முடிச்சிட்டாரு. ஹோட்டலில் வாங்கினா ஒரு 5000 ருபீஸ் வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாரு. இது என்னன்னு சொல்லுங்கள்? பிரெட் மசாலா. இது பிரெட் மசால் மீல் மேக்கர். பொடி மாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயே இவங்க முழுசு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே இவங்களோட வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் எவ்வளோ பேருக்கு செய்வீங்க? இல்லைங்க, எவ்வளோ பேருக்கு? டெய்லி வந்து ஒரு 150 பேர் பக்கம் டெய்லி மத்தியானத்தில் வருவாங்க. நைட்டுக்கு வந்து ஒரு 100 பேர் பக்கம், காலையில் ஒரு 100 பேர் பக்கம் வருவாங்க. ஆர்டர் டைம்லலாம் 300-400 பேருக்கு செஞ்சு கொடுத்துட்ருப்போம். வந்து வத்த குழம்பு, காளான் குழம்பு, இது காலிஃப்ளவர் குழம்பு. இது லஞ்சுக்கு ஆகிற மாதிரி காலிஃப்ளவர் குழம்பு பண்ணியிருக்காங்க. இது சாம்பார், பருப்பு சாம்பார். இது வந்து சேலம் ஃபேமஸ் அவரைக்கொட்டை கூட்டு குழம்பு. அவரைக்கொட்டை, பூசணிக்காய், கத்திரிக்காய்லாம் போட்ட கூட்டு குழம்பு. இங்கே வந்து சைட் டிஷ்லாம் வச்சுருக்காங்க. மசால் வடை, சேனக்கிழங்கு சில்லி, உருளைக்கிழங்கு பொரியல், பிரெட் மசால், மீல் மேக்கர் மசால், கொடுக்கறதுக்கு தயிர் பச்சடி வச்சுருக்காங்க. காளான் பிரியாணி, குஸ்காலாம் கொடுக்கறதுக்கு, தயிர் சாதம், மோர் கூட கொடுக்குறீங்களா? பாருங்க, ஒரு வளைகாப்பு ஆர்டருக்காக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அது எடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஆர்டரும் இவங்க தனியாக செஞ்சு தராங்க. புளி சாதம், புதினா சாதம், மாங்காய் சாதம், தயிர் சாதம், அது எல்லாமே இப்போ வந்து மாற்றிட்டுருக்காங்க. செஞ்சு முடிச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக மாற்றிட்டுருக்காங்க. ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னு காஸ்ட்டு எவ்வளோ? ஒரு கிலோ வந்து வெரைட்டி ரைஸ் வந்து 300 ரூபா, காளான் பிரியாணி 500 ரூபா, வெஜ்ஜு பிரியாணி 500 ரூபா, மீதி எல்லா ரைஸுமே 300 ரூபா கிலோ. சாப்பாடு அதுக்கு அடிஷனலாக வந்து ஒரு சட்னி, அப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும்னா வடை வேணும்னாலும் வடை ஆர்டர் கொடுத்தாங்கனாலும் அதுவும் வடை எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்களோ அதுக்கு தனியாக செஞ்சு கொடுத்துருவோம். என்ன கேட்குறாங்களோ அந்த வெரைட்டி தனியாக செஞ்சு கொடுக்கப்படும். எவ்வளோ வந்தாலும் செஞ்சு கொடுப்போம். உங்களோட வியாபாரம் சுறுசுறுப்பாக மத்தியான வியாபாரம் ஆரம்பிச்சிருச்சு. இடையில டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஒரு சூப்பரான அசைவ கடையை பார்த்துடலாம். பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வரலாம். அதே வந்து கொஞ்சம் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் குகை கேட்ரிங்கில் இருக்கோம். இங்கே வந்து அசைவம் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க. இவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாசம் செம்மையாக அடிச்சிட்ருக்கு. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. என் பேர் செந்தில்குமார். எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அசைவம் மட்டும்? அசைவம் சைவம் ரெண்டுமே. ஆனால் அசைவம் வந்து ஃபேமஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கள். இது வந்து பாய்லர் சிக்கனு, இது வந்து நாட்டுக்கோழி, இது மட்டனு, இது தலைக்கறி, இது வந்து குடல் கறி, இது வந்து மீன் குழம்பு, மீன் ரோஸ்ட்டு, சில்லி சிக்கன் இருக்குது, நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, இது வந்து மட்டன் குழம்பு, பாய்லர் குழம்பு, அது இல்லாமல் நாட்டுக்கோழி குழம்பு தனியாக இருக்குது, ரசம் இருக்குது, சாம்பார் இருக்குது, கூட்டு குழம்பு இருக்குது, காளான் குழம்பு இருக்குது. இது பாய்லர் பார்த்திங்கன்னா வெறும் 80 ரூபா தான். இதுக்கு ஒரு 80 ரூபான்னா ஒரு பிளேட்டு 2 பேர் 3 பேர் சாப்பிடலாம். அதுக்கு ஒரு பாக்கெட் குழம்பு வரும். நீங்கள் எந்த கறி வாங்கினாலுமே ஒரு பாக்கெட் குழம்பு கொடுத்துறோம். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு கொடுத்துறோம். இப்போ கறி வேண்டாம், குழம்பு மட்டும்னா எவ்வளோ? குழம்பு பாக்கெட் 20 ரூபா ஒரு பாக்கெட்டு. பிரியாணி எவ்வளோ? பிரியாணி வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி 160 ரூபா ஒரு பிரியாணி. நாங்கள் வந்து மதிய நைட்டு மட்டும் தான் செய்கிறோம். நைட் என்ன இருக்கும்? நைட்டில் வந்து உங்களுக்கு டிஃபனுக்கு தேவையான கிரேவி ஐட்டம் எல்லாமே இருக்கும். நான் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, காய் போட்ட சைவ குருமா, தக்காளி சாம்பார், கோதுமை ரவை உப்புமா, அப்புறம் கறி ஐட்டம் எல்லாமே நைட்லேயும் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், எங்கள் வீட்டிலோட ப்ரிப்ரேஷன் தான், வேறு வெளியே ஆளுங்களாம் யாரும் கிடையாது. பொதுவாக இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு 10-15 கடை இருக்குது. எல்லாருமே குடும்பத்திலே அவங்க வீட்டிலே தான் செய்கிறாங்க எல்லாருமே. இது வந்து நாங்கள் ஒரு குடிசை தொழில் மாதிரி ஆரம்பிச்சது. அதை அப்படியே விரிவாக்கம் பண்ணி ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே யாரும் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுறாங்க? சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுறேன். எல்லாமே பார்சல் தான். உங்களுக்கு எது வேணாலும் தனித்தனியாக வாங்கிட்டு போகலாம். பொரியல் ரசம் வரைக்குமே நீங்கள் தனியாக வாங்கிட்டு போகலாம் எல்லாமே.
வீட்டில் சாப்பாடு வச்சுட்டு வாங்கிக்கலாம், இல்லை சாப்பாடு வேணாலும் உங்ககிட்டே வாங்கிக்கலாம். இப்போ கேரி பேக் தடை பண்ணதுனால எல்லாம் பாக்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சேன். இலையில கட்டித்தரோம். இலை தான் நாங்கள் கட்டித்தரோம். கேரி பேக் வந்து நாங்கள் ஜனவரி 1 தடை பண்ணிட்டாங்க. நான் எங்களையும் கேரி பேக் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பாத்திரம் எடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலராக கடைக்கு செய்கிறது தான் செய்வோம். ஏதோ ஆர்டர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எக்ஸஸாக செய்வோம். ரெகுலராக கடைக்கு எவ்வளோ? அது வந்து நாளை பொறுத்து செய்வோம். இப்போ சண்டே பார்த்தா கொஞ்சம் சேர்த்து செய்வோம், புதன்கிழமை கொஞ்சம் சேர்த்து செய்வோம், வியாழக்கிழமை திங்கக்கிழமை கம்மியாக செய்வோம். மாறுபடும். ஆமாம், நாள் பார்த்து கிழமை பார்த்து செய்கிறது இதெல்லாம். ஏன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் பார்சலாக வாங்குறதுனால எல்லாமே நாள் பார்த்து கிழமை பார்த்து செய்கிறது. இப்போ சேலத்தில் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது, குழம்பு தனியாக கொடுக்கறது அந்த மாதிரி. இது எப்போ ஆரம்பிச்சது, இது ஏன் இப்படி செய்கிறாங்க? இது வந்து எனக்கு நாங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சிம்பிளாக ஒருத்தர் ஆரம்பித்தார். அவர் செய்ய முடியாமல் விட்டுட்டார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து இது யாருமே செய்யாமல் இருந்தாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி சிம்பிளாக ஆரம்பித்தாங்க. அது நாளடைவு பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சி. சரி, வீட்டில் செய்கிற மாதிரி எந்த விதமான கெமிக்கலோ எந்த விதமான இது இல்லாமல் வீட்டு முறையில் வீட்டில் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம செய்கிறதுனால காரம் எல்லாமே மீடியமாக இருக்கும். காரம் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி காரம் இருக்காது, எல்லாமே வீட்டில் செய்கிற மாதிரி மீடியமாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு வந்து நல்லா இருக்கிறதுனால அது ரெகுலர் ஆகிறதுனால எங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்குது. இப்போ இது நாங்கள் ஒரு தொழிலாகவே எடுத்து செஞ்சோம். மீன் வந்து சிம்பிளாக ஆரம்பிச்சு இப்போ ஒரு தொழிலாகவே எடுத்து குடிசை தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ டெய்லி வந்து வாங்குறவங்க, ரெகுலராக வாங்குறவங்க, ரெகுலர் கஸ்டமர் தான் எங்களுக்கு அதிகம். ரெகுலர் கஸ்டமர் தான் எங்களுக்கு அதிகமாக வராங்க. அது இல்லாமல் அப்புறம் ஆர்டர், கல்யாண ஆர்டர் தராங்க. சின்ன சின்ன ஆர்டர்கள் 100 பேர் 200 பேருக்கு செஞ்சு தரோம் நாங்கள். இதில் வந்து இங்கே சேலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் ரெண்டுமே பக்கம் பக்கமாக இருக்கும். அந்த கோயில் தெருவில் தான் நான் இருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த எண்ணில் ஒரு கடை இருக்குது, கொஞ்சம் கூட்டமாக நிற்கிறாங்க. அப்புறம் இதுதான் நாம் இப்போ பார்த்த குகை கேட்ரிங், இங்கேயும் வாங்கிட்டுருக்காங்க. சிட்டில் பார்த்திங்கன்னா சரவணா கேட்ரிங், சரவணா குழம்பு கடைன்னே ஒன்று இருக்குது. இந்த 2 ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே ஒரு 15லேருந்து 20 கடைங்க இருக்குது. எல்லாருமே வீட்லேயே செஞ்சு ஒரு குடிசை தொழில் மாதிரி ஆரம்பித்து இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச சேலத்தில் மட்டும்தான் இந்த கான்செப்டில் குழம்பு இந்த மாதிரி தனியாக ரசம்லாம் விற்கிறது பெரிய அளவில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு குடும்ப தொழில் மாதிரியே, குடும்பத்திலே வீட்டில் இருக்கவங்க ஒரு 5-6 ஸ்டாஃப்ஸு, மெயினாக லேடி ஸ்டாஃப்ஸ் தான் வேலைக்கு வச்சுட்டு இதை செஞ்சிட்ருக்காங்க. நான் வீட்டுக்கும் பார்சல் பண்ணி எடுத்துக்கிறேன். தயிர் சாதம், அப்புறம் இவங்களோட ஃபேமஸான பிரெட் மசால், உருளைக்கிழங்கு பொரியல், இது 3மே பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி வீட்டில் ரைஸ், ரசம் நான் வச்சுட்டு தான் வந்தேன். இது மட்டும் நான் இப்போ பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு எவ்வளோங்க? இல்லை நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள். 40 ரூபா கொடுங்க. 40 ரூபாயா? ஒரு சமைக்கிற திறமை, அப்புறம் வந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வந்து ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்து எவ்வளோ பெருசாக வரைக்கும் கூட இம்ப்ரூவ் பண்ணி செய்யலாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இது இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் இது எவ்வளோ உதவிகரமாக இருக்குது பாருங்கள். சாப்பாடும் ரெடி பண்ணி வடித்து வச்சுருக்காங்க. குழம்போடு சேர்த்து சாப்பாடு வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். பிரியாணிங்க, வெஜ் குஸ்கா ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. எத்தனை பேர்? 30 பேருக்கு. என்ன ஃபங்க்ஷனா வீட்டில்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக் பார்க்குறதுக்கு மறக்காமல் கௌரி சமையலறை, கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாகில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.